LMWS பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது. நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா. அப்பா ரொம்ப நாளா வீடியோ போடல, உடம்பு சரியில்லை, வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா மல்டி டெக்ஸ்சர் பேக்கிங் அப்படிங்கிற டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னடா மல்டி டெக்ஸ்சர் பேக்கிங் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செஞ்ச ஒரு 3D மாடலை காட்டுறேன். இதை அந்த பார்க்கிங் லாட் இருக்குல்ல, இது நான் செஞ்சதுதான். இந்த பார்க்கிங் லாட்டை பாருங்க. ஓகே, இந்த பார்க்கிங் லாட் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா நான் செஞ்சது. பட் இதுக்கு டெக்ஸ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டெக்ஸ்சர் தான் வரும். அதாவது மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல் தான் வரும், எல்லாத்துக்குமே சேம். கிட்டத்தட்ட பிபிஆர் மாதிரி. இந்த இதுல ஷேடிங் டேப்ல காட்டுறேன். இதுல நான் ஜென்ரலா யூஸ் பண்ண நான் பிபிஆர் எப்படி ரெடி பண்ணுவேன், மேனுவல் ஆர்ட் அத மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த டெக்ஸ்சரை பாருங்க, டிஃபியூஸ் மெட்டாலிக் எல்லாம் இருக்கும். ஆனா தரைக்கு நான் ஆக்சுவல் தரையோட டெக்ஸ்சரை யூஸ் பண்ணிருப்பேன். இதுல பாருங்க, நான் இந்த இதை பாருங்க, டிஃபியூஸை காட்டுறேன். இதுல டிஃபியூஸ் மேப் பாத்தீங்கன்னா இதுல தரைக்கு தரையோட டிஃபியூஸே இருக்கும். அதே மாதிரி வாலுக்கு கான்கிரீட் டிஃபியூஸே இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வரும், எல்லா இதுவும். அதே மாதிரி இப்போ அடுத்து மெட்டாலிக் மேப் பாத்தீங்கன்னா தரையோட இந்த தரைக்கு எந்த மெட்டாலிக் மேப் இருக்குமோ அதே மெட்டாலிக் மேப் இருக்கும். அதே மாதிரி இந்த பைப்புக்கு என்ன மெட்டாலிக் மேப் இங்க வருமோ அதே மெட்டாலிக் இங்க வந்திருக்கும். ஸோ சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரே இப்போ என்னோட டெக்ஸ்சர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதுல இந்த பிபிஆர் டெக்ஸ்சர்ஸ்லாம் பாருங்க. இதெல்லாம் பிபிஆர் டெக்ஸ்சர்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பிபிஆர் டெக்ஸ்சர் பத்தி. இப்போ இந்த பிரிக் டெக்ஸ்சர் இங்க இருக்கு. பிரிக் டெக்ஸ்சர் ஃபோல்டருக்குள்ள போனா ஒரு கலர் இருக்கும், அதாவது டிஃபியூஸ். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இருக்கும். இது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது கிடையாது, பட் ஜென்ரலா இருக்கும். ஒரு ரஃப்னஸ் மேப் இருக்கும், ஒரு நார்மல் மேப் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ பிரிக்ஸ் பார்த்துட்டோம். ஃபேப்ரிக் பார்ப்போம். ஃபேப்ரிக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும், ஒரு நார்மல் இருக்கும், ஒரு ரஃப்னஸ் மேப் இருக்கும். அப்புறம் மார்பிள் உள்ள பாருங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் மேப் இருக்கும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஒரு நார்மல் இருக்கும், ஒரு ரஃப்னஸ் இருக்கும். அதே இது ஒரு மெட்டாலிக் மாதிரி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், உள்ள ஒரு கலர் இருக்கும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஒரு நார்மல் ரஃப்னஸ், கூடவே ஒரு மெட்டாலிக் அப்படின்னு ஒன்று இருக்கும், மெட்டல்னஸ் அப்படிங்கிற ஒரு மேப்பும் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மேப்பா வேணும், ஒரே டெக்ஸ்சர் ஃபைலா வேணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இன்னும் நான் தெளிவா புரியாம சொல்லணும்னா பெயிண்ட் எடுக்கிறேன். இந்த நீங்க கேள்விப்படுங்க, சப்ஸ்டன்ஸ் பெயிண்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லா டெக்ஸ்டரையும் கொடுத்தா ஒரு டெக்ஸ்டரா கொடுக்கணும். இப்போ ஒரு இமேஜ் ஃபைல்ல உங்களுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர், ஒரு பிரிக் டெக்ஸ்சரோட கலர் ஃபைல் வேணும். இதே சைட்ல பிரிக் டெக்ஸ்சர் மாதிரி உட்டன் டெக்ஸ்சரோட கலர் ஃபைல் வேணும். அதுக்கப்புறம் இதே இதுல ஃபேப்ரிக்கோட கலர் டெக்ஸ்சர் வரும். இதே இதுல வேற ஒரு மெட்டாலிக்கோட கலர் டெக்ஸ்சர் வரும். அப்புறம் இது உங்களுக்கு டிஃபியூஸ் மேப். இதுல நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு டிஃபியூஸ் இது இருக்கோ இதே மாதிரியே உங்களுக்கு இன்னொரு இமேஜ் ஃபைல்ல பாத்தீங்கன்னா இந்த பிரிக் டெக்ஸ்சர் இருக்குல்ல, இதோட நார்மல் மேப், பிரிக் டெக்ஸ்சரோட நார்மல் மேப் வந்துரும். இது அடுத்தது உட்டன் இதோட நார்மல் மேப் அதே மாதிரி வந்துரும். அடுத்தது ஃபேப்ரிக்கோட நார்மல் மேப்பும் வந்துரும், மெட்டாலிக்கோட நார்மல் மேப்பும் வந்துரும். ஸோ இது டிஃபியூஸ் மேப், நார்மல் மேப். அடுத்தது டிஃபியூஸ், நார்மல், வேற என்ன இருக்கு, ரஃப்னஸ் மேப், மெட்டாலிக் மேப். எல்லாமே உங்களுக்கு பல டெக்ஸ்டர்ஸோட எல்லா மேப்பையும் சிங்கிள் ஃபைல்ல உங்களுக்கு போட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆக்சுவலா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இந்த ஒர்க்கை தான் பண்ணும். ஆனா என்னன்னா, சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் நமக்கு காசு கொடுத்து வாங்கணும். அது வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு காசு இல்ல. ஸோ பிளெண்டர்லயே கூட நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படிதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். உதாரணத்துக்கு நான் இந்த பண்ண இந்த இதுலயே பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லா இதோட ரஃப்னஸ் நார்மல் மேப் பாருங்களேன். நார்மல் மேப் பாத்தீங்கன்னா இந்த நார்மல் மேப் தரையோடது, இந்த நார்மல் மேப் சீலிங் ஓடுது, இந்த நார்மல் மேப் பைப் ஓடுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேப்பும் தனித்தனியா வந்துடும் அதுவே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு புது பிளெண்டர் ஃபைல் நான் ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் உள்ள அந்த இதை நான் தூக்கிட்டு நான் இதுல என்ன பண்றேன்னா,
மெஷ்ல வந்து மங்கி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மங்கி வச்சுட்டு இதுல நான் என்ன பண்ண ஒரு சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் போடுறேன். இப்படியே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ நீங்க எந்த ஒரு மாடல் போனா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன, நீங்க மாடலை வந்து ப்ராப்பரா யூவி அன்ராப் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இது வந்து டிஃபால்ட்டாவே யூவி அன்ராப் ஆகிருக்கும். ஸோ மங்கி வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா யூவி அன்ராப் ஆகிருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்க ஒரு மாடல் பண்ணும்போது நீங்க யூவி அன்ராப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த மங்கிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நான் என்ன டெக்ஸ்சர் கொடுக்க போறேன்னா மெட்டாலிக் கொடுக்க போறேன். ஒரு சைடு பாத்தீங்கன்னா பாதி சைடு பாத்தீங்கன்னா உட்டன் டெக்ஸ்சர் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் எப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டா ஒரு மெட்டீரியல், இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக் மெட்டீரியல்னு போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இதுல எடிட் மோடுக்கு வந்துருவோம். எடிட் மோடுக்கு வந்துட்டு ஃபேஸ் செலக்ஷன் வாங்க, வந்துட்டு பாதி இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை அசைன் கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்து உட்டன் டெக்ஸ்சர் நம்ம போடுவோம். ஓகேங்களா? உட்டன் டெக்ஸ்சர் போட்டாச்சு. ஆனா இந்த உட்டன் டெக்ஸ்சரை வந்து அடுத்த பாதிக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த பாதிக்கு நான் அந்த உட்டன் டெக்ஸ்சர் அசைன் பண்ணிடுறேன். ஸோ நான் இதை ஒரு சைடு மெட்டாலிக்கை செலக்ட் பண்ணா ஓகே, இந்த மெட்டாலிக்கு இங்க அசைன் பண்றேன். இப்போ நான் மெட்டாலிக்கை செலக்ட் பண்ணா இந்த சைடு செலக்ட் ஆகணும். உட்டனை செலக்ட் பண்ணா இந்த பக்கம் செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நமக்கு ரெண்டு இது ரெடி ஆயிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ஷேடிங் டேப் வருவோம். ஷேடிங் டேப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உட்டன் டெக்ஸ்சருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இமேஜ் டெக்ஸ்சர் கொடுப்போம். இமேஜ் டெக்ஸ்சர் கொடுத்துட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நியூ இமேஜ் கொடுப்போம். நியூ இமேஜ் இல்ல, இதுல வந்து நம்ம ஒரு உட்டன் இதை எடுப்போம். உட் எடுப்போம். ஸோ அந்த உட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த உட்டை நான் வந்து இங்க ஓப்பன் இமேஜ் கொடுத்து நான் இதுல எப்படி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுல நமக்கு வந்து டெக்ஸ்சர் கோஆர்டினேட் எடுக்கிறேன், மேப்பிங் எடுத்துக்கிறேன். ஆயிடுச்சா? இப்போ இதை வந்து நம்ம யூவிக்கு கொடுத்தாலும் சரி, ஆப்ஜெக்டுக்கு கொடுத்தாலும் சரி, ஜெனரேட்டர்ல கொடுத்தாலும் சரி, நீங்க எதுல வேணாலும் கொடுங்க, அது உங்க விருப்பம். ஏன்னா நீங்க எதுல கொடுத்தாலும் வந்து நமக்கு டெக்ஸ்சர் வந்து அதுக்கு ஏத்தாப்புல வரும். ஓகேங்களா? சோ அதனால வந்து நம்ம உங்களோட விருப்பம் இது. நீங்க கொடுத்து பாருங்க. கொடுத்துட்டு ப்ராப்பரா வரனா யூவில போடுங்க. உங்களுக்கு யூவி செட் ஆகல, ஜெனரேட்டர் செட் ஆகுது அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் யூவியே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க வந்து வேல்யூ எடுக்கிறேன். வேல்யூன்னு ஒரு நோட் இருக்கு. சோ இது என்ன பண்ணும்னா இங்க என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த மூணுக்கும் செட் பண்ணும். ஸோ நான் இதை இதில் கொடுத்துட்டு இதை ஒரு 5 வச்சா வச்சுங்களேன், ஸ்கேலிங்கை வந்து அதுக்கு அதிகப்படுத்தும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இது ஸ்கேலிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி அடுத்த இதுக்கு வாங்க, மெட்டாலிக்கு வாங்க. மெட்டாலிக்கு வந்து இது அப்படியே நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி மெட்டாலிக்ல போடுறேன். போட்டுட்டு இங்க ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் கொடுக்குறேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா மெட்டாலிக் ஒரு மெட்டாலிக் ஒன்னு இருக்கு, அதை எடுத்து அதோட கலரை கொடுக்கும். ரெண்டுக்குமே வந்து டிஃபியூஸ் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிஃபியூஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் வேற எந்த ஒரு மேப்பும் கொடுக்கல. ஜஸ்ட் டிஃபியூஸ்னா கலர் மட்டும். ஓகேங்களா? கலரை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி மெட்டாலிக் வேல்யூவோ எதுவுமே ரஃப்னஸோ நார்மல் எதுவுமே கொடுக்கல. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெட்டீரியல் போட வேண்டி இருக்கு. ஓகே. சோ நீங்க இப்போ இந்த கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மெட்டாலிக்கோட டெக்ஸ்சர்லாம் கொடுக்கணும், இந்த உட்டனோட பேஸ் மேப், நார்மல் மேப், ரஃப்னஸ் மேப் எல்லாம் கொடுக்கணும். ஆனா எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு வந்து எப்படி வேணும்னா ஒரே மேப்ல இந்த ரெண்டுமே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, நான் சொல்லித்தரேன். இமேஜ் பேக் பண்ணிடுவோம். சோ ஒரு நியூ இமேஜ் எடுங்க. இதுல வந்து இப்போ நான் ஜஸ்ட் இப்போ வந்து டிஃபால்ட்டா இப்போ வந்து பேர் டிஃபியூஸ் மேப்னு கொடுக்குறேன். டிஃபியூஸ் மேப்னு கொடுப்போம். சும்மா கலர்லாம் இப்படியே இருக்குன்னா யூஸ்வலா நீங்க வந்து ஹையர் ரெசல்யூஷன் எடுங்க. பட் நான் டுட்டோரியலுக்காக லோயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்தேன். இப்போ இதே மேப், இதே டிஃபியூஸ் மேப்பை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இந்த மெட்டாலிக்லயும் போட்டு விட்டுருங்க. ஓகே. போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா வேற எதையும் இது எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிருங்க. இங்கேயும் எல்லாம் டீசெலக்ட் பண்ணிருங்க. இங்கேயும் எதையும் டீசெலக்ட் பண்ணிருங்க. வேற எதையும் செலக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? பண்ணிட்டு உங்களோட ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. உங்க ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறம்
மெட்டாலிக், இந்த மெட்டாலிக் வாங்க. மெட்டாலிக் வந்துட்டு இதுல எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க, இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உட்டனை செலக்ட் பண்ணுங்க, எதையுமே செலக்ட் பண்ணாம இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இங்க வந்து ஒரு இது எடுத்துக்கும், இங்க நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி 3ஆ பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதுல ஷேடர் எடிட்டர் வந்துடுறேன். வந்துட்டு இந்த ரெண்டு இதையும் செட் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் எடிட்டர்னு இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு இதுல உங்களோட அந்த இமேஜ் நான் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா நீங்க இதுல வந்து சைக்கிள் இவில இருந்து சைக்கிள்ஸ் மாறிக்கங்க. ஜஸ்ட் இப்ப மட்டும் தற்சமயத்துக்கு, சரிங்களா? இப்போ சைக்கிள்ஸ் மாறிட்டு இதுல நான் கம்பெனிக்கு பதிலா டிஃப்யூஸ் மட்டும் எடுங்க. இதுல டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு கலர் மட்டும். ஏன்னா டைரக்ட் இன்டைரக்ட்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேல ஏதாவது லைட் பட்டாலோ இல்ல இன்டைரக்டா ஏதாவது என்விரான்மெண்ட் லைட் பட்டாலோ அதையும் சேர்த்து கலராவே வந்து அது உங்களுக்கு கொடுத்துரும். பட் அது வேணாம், எனக்கு வந்து இந்த நீங்க கொடுத்திருக்க மேப்ல என்ன கலர் இருக்கோ அதே மட்டும் எனக்கு இங்க வந்து வரணும். அதே மாதிரி இங்க என்ன கலர் மெட்டாலிக்ல கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் வரணும். ஓகேங்களா? சோ அதைத்தான் வந்து நம்ம இப்போ பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டிஃப்யூஸ் மேப் எடுத்துட்டு இதுல பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எடுத்துட்டு பேக் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் பேக் ஆகுறது உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆக்சுவலா இந்த டெக்ஸ்சர் பேக் வந்து நான் முன்னாடியே ஒரு டுட்டோரியல்ல போட்டிருக்கேன், பட் நான் மல்டி டெக்ஸ்ட்ல சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, அதனாலதான் இப்போ நான் என்னோட 3D மாடல் வந்து இப்போ நிறைய இன்டீரியர் 3D மாடலாம் நான் போடுவேன். இப்போ நீங்க பார்த்த அந்த பார்க்கிங் லாட் இல்ல ஒரு கிச்சன் கூட நான் பண்ணேன். ஒரு இந்த பார்க்கிங் லாட் முன்னாடி பட் டுட்டோரியலா போடல, சிஜி டேட்ல அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த கிச்சன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிஆர் டெக்ஸ்சர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா அது எல்லாத்தையுமே வந்து கிச்சன்ல உள்ள அந்த டேபிள், சேரு, சோஃபா, டிவி எல்லா ஈவன் சிங்கிள் ஆப்ஜெக்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்சர் ப்ராப்பரா யூவி அன்ட்ராப் பண்ணி டெக்ஸ்சர் பேக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரே இமேஜ் ஒரே டெக்ஸ்சர்ல ஒரே இமேஜ்ல எல்லா டெக்ஸ்சரும் வரும். இப்போ இதை பாருங்க, இதுல நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த டிஃப்யூஸ் மேப்னு ஒன்று நீங்க கொடுத்தீங்களா, அந்த இந்த இமேஜ்ல நீங்க கொடுத்திருக்க இந்த இமேஜ் அதாவது இந்த டெக்ஸ்சர் இமேஜ் வந்து பேக் ஆகி இதுல அப்படியே வந்துட்டு பாருங்க. அதாவது என்னன்னா இப்ப நான் எடிட் மோட்ல யூவி எடிட்டிங் வந்தேன்னா வச்சுங்களேன், இந்த பக்கம் எது எதெல்லாம் உட்டன் டெக்ஸ்சர்ல இந்த இடத்துல இருக்குமோ உட்டன் டெக்ஸ்சரை ஃபுல்லா இங்க போட்டுட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் மெட்டாலிக் இருக்கோ அதை ஃபுல்லா மெட்டாலிக் இங்க போட்டுடுச்சு. ஸோ மறக்காம இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் பண்ணணும், என்னன்னா சேவ் ஆஸ் கொடுத்துருங்க. சேவ் ஆஸ் கொடுத்து வேற நேம்ல சேவ் பண்ணிருங்க. என்ன கொடுக்கலாம், _diffuse வேற நேம்ல சேவ் பண்ணிருங்க. இதே நேம்ல சேவ் பண்ணாதீங்க, சரிங்களா? வேற நேம்ல பண்ணிருங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த உட்டன் டெக்ஸ்சர் இருக்குல்ல, இந்த உட்டன் டெக்ஸ்சர்ல வந்துட்டு இதுல நெக்ஸ்ட் ரஃப்னஸ் மேப் எடுப்போம். ரஃப்னஸ் மேப் எந்த உட்டன் டெக்ஸ்சர் எடுத்தீங்களோ இப்ப நான் உட்டன் 30 அப்படிங்கிற இதுல கேட்டகரியில உள்ள உட்டன் டெக்ஸ்சர் எடுத்திருக்கேன். ஸோ அதே இதுல உள்ள அதே செட்ல உள்ள கலர் மாதிரி ரஃப்னஸ் மேப் இருக்குல்ல, அதை தூக்கி கலர்ல போடுங்க. இப்ப மெட்டாலிக்லயே வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல இதை தூக்கிட்டு ரஃப்னஸ் மேப் எங்க இருக்கு அதை போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு இப்போ ரெண்டுக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணி இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் அதே மாதிரி பேக் டெக்ஸ்சர் கொடுங்க. இப்போ பாருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா மல்டி ஆப்ஜெக்ட் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். மல்டி ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு புரியுமா நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்ட் சொன்னாலும் உங்களுக்கு புரியும். எடுத்ததுக்குள்ளே மல்டி ஆப்ஜெக்ட் பத்தி சொன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு இன்னும் குழம்பிடும். அதாவது மல்டி ஆப்ஜெக்ட் ஒண்ணு இல்ல, ஒரு சூசைன் இருக்கு, இத மாதிரி ஒரு 3-4 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுதான் மல்டி ஆப்ஜெக்ட். நிறைய ஆப்ஜெக்ட், ஆனா எல்லா ஆப்ஜெக்டும் சேம் மெட்டீரியல் எல்லாமே இருக்க மாதிரி பாத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ரஃப்னஸ் மேப் நீங்க கொடுத்திருக்க ரஃப்னஸ் மேப் வந்து இங்க பேக் ஆயிடுச்சு பாருங்க. சோ ஒரு சைடு வந்து இதுல பாதி எந்தெந்த ஃபேஸுக்கெல்லாம் வந்து மெட்டாலிக் ரஃப்னஸ் மேப் வருதோ அதெல்லாம் அந்த பக்கம் வந்துடும். எந்தெந்த ஃபேஸுக்கெல்லாம் வந்து உட்டன் ரஃப்னஸ் மேப் வருதோ அதெல்லாம் அங்க வந்துடும். இதே ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுங்கன்னா சேவ் ஆஸ் கொடுங்க, வேற ஒரு நேம்ல சேவ் பண்ணிருங்க. ரஃப்னஸ்
நெக்ஸ்ட் மெட்டாலிக் மேப்பை சேவ் பண்ணலாம், பேக் பண்ணுவோம். எப்படின்னா அதே மாதிரிதான் இதுவும். இதுல வந்து ரஃப்னஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா மெட்டாலிக் மேப் இருக்குல்ல அதை எடுங்க, மெட்டாலிக் மேப் எடுங்க. பட் உட்டன்ல என்னன்னா உங்களுக்கு மெட்டாலிக் மேப் இருக்காது, ஏன்னா உட்டனுக்கு வந்து மெட்டாலிக் தேவையில்லை. ஸோ இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணாலும் இதை தூக்கிட்டு மெட்டாலிக் தேவையில்லைன்னா வந்து கருப்பு ஜீரோன்னு அர்த்தம், மெட்டாலிக்னா ஜீரோ. இதுல மெட்டாலிக் கிடையாதுன்னா உட்டனுக்கு வந்து மெட்டல் ப்ராப்பர்ட்டி வராது. கரெக்டா, உட்டுங்கிறதே ஒரு தனி ப்ராப்பர்ட்டி, அதுல மெட்டல் வராது. ஸோ வராதுங்கிறப்போ அது ஜீரோ. ஜீரோன்னா வந்து இந்த இடத்துல கருப்பு தான் ஜீரோ, வெள்ளைங்கிறது ஒண்ணு, கருப்பு தான் ஜீரோ. ஓகே, ஸோ இதுல ஜீரோ வச்சுட்டு இப்போ இந்த அதே மாதிரி இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு விதமா இதை பேக் பண்ணிடுவோம். இங்கேயும் வந்து அந்த இதை நீங்க வந்து எதுல பேக் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. தப்பி தவறி வேற அந்த இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்க நான் இதுக்கு பதிலாக நான் இதை செலக்ட் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா இந்த இதை தூக்கி இதுல பேக் பண்ணி விட்டுரும். இதுக்கு அதாவது இந்த இருக்குல்ல, இந்த இதையே ஓவர் ரைட் பண்ணிடும். அது உங்களோட ஆக்சுவல் டெக்ஸ்டரே அது ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ எந்த இதுல பேக் பண்ண போறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பேக் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட பேக் ஆகி முடிச்சிருச்சு. இதுல பாருங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா ஒயிட் வருது. ஒயிட்னா என்ன அர்த்தம்னா அங்கெல்லாம் மெட்டாலிக் இருக்கு. இந்த பக்கம் பிளாக் வருது. பிளாக் என்ன அர்த்தம்னா மெட்டாலிக் இல்ல. ஓகேங்களா? அது வந்து உட்டனுக்கு வந்து மெட்டாலிக் வராதுல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணாலும் இதை சேவ் காப்பி கொடுத்து மெட்டாலிக்னு சேவ் பண்ணுவோம். மெட்டாலிக்னு சேவ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம நார்மல் மேப்பையும் என்ன பண்ண போறோம்னா பேக் பண்ண போறோம். ஸோ மெட்டாலிக் இது எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஆக்சுவலா ரெண்டு நார்மல் இருக்கும், பட் இதுதான் ஆக்சுவல் நார்மல் மேப் இருக்கு. அதே மாதிரி உட்டனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மேப் இருக்கு. இதை தூக்கி இதுல கொடுத்துருவோம். கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் வந்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க, உங்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்துட்டு பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை பேக் பண்ணு. நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் வரும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் போட தேவையில்லை. ஒரே மெட்டீரியல்ல நார்மல் டிஃப்யூஸ் மேப், நார்மல் மேப், ரஃப்னஸ் மேப், மெட்டாலிக், எமிஷன் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இதனால உங்களுக்கு இன்னொரு ஒரு என்ன பயம்னா, நீங்க கஸ்டமருக்கு நீங்க யாருக்காவது ஒருத்தர் 3D மாடல் செஞ்சு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட மாடலை நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு டெக்ஸ்டரை நீங்க கொடுக்கும் போது என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் நீங்க அப்படியே கொடுத்து விட்டுலாம். இதை மட்டும் நீங்க அப்படியே கொடுத்து விட்டுலாம். இந்த 5 இமேஜ் டெக்ஸ்டரை மட்டும் நார்மல், மெட்டாலிக், பேஸ், ரஃப்னஸ், வேற என்னது எமிஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை மட்டும் நீங்க கொடுத்து விடலாம். அன்வான்டா இப்போ இப்போ இதுல இந்த நார்மல் மேப் சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் காப்பி கொடுத்து இதுல நார்மல் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு இவ்வளவு மெட்டீரியல் எனக்கு தேவை, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் ஒன்று கொடுத்துட்டு இதுல இமேஜ் டெக்ஸ்சர் போறேன். இதுல என்னோட பேஸ் இதை கொண்டு பேஸ்ல கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சு ரஃப்னஸ் மெட்டாலிக்ல இப்படி கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த இதுல வந்துட்டு ரஃப்னஸ் கொடுத்துருவோம் இப்படி. அதுக்கப்புறம் நார்மல் மேப் இருக்குல்ல, நார்மல் மேப் எடுத்து ஆஸ் யூஸ்வல் நான் நார்மல் மேப்பா நான் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இப்போ உங்களுக்கு புரியுமா பாருங்க. ஸோ முன்னாடி கொடுத்த நீங்க 2 மெட்டீரியல் கொடுத்துருந்தீங்களா, அது இப்போ உங்களுக்கு ஒரே மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஒரே மெட்டீரியல் எல்லா டெக்ஸ்சரும் இதுலயே வந்துடும். ஸோ நீங்க கஸ்டமருக்கு கொடுக்கும் போது எப்படின்னா, நீங்க இந்த ஃபைலை கொடுக்கும் போது ஜஸ்ட் இந்த பிளெண்டர் ஃபைலு அப்புறம் இந்த 4 டெக்ஸ்சர் இதை மட்டும் நீங்க கொடுத்துடலாம். ஓகேங்களா? நீங்க தேவையில்லாம அதே மாதிரி ஒரே மெட்டீரியலோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்க நிறைய மெட்டீரியல் போட வேணாம். வுட்டுக்கு தனி மெட்டீரியல், அதுக்கப்புறம் மெட்டாலிக்கு தனி மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஒருவேளை அது வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து அது ஒரு தனி மெட்டீரியல், அப்படி எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ஜஸ்ட் சாதாரணமா 5 டெக்ஸ்சர் வரும் உங்களுக்கு, மேக்ஸிமம் 5 டெக்ஸ்சர் வரும். அது போக அவ்வளவுதான், மோஸ்ட்லி அவ்வளவுதான் வரும். மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் வரும், 5 டெக்ஸ்சர் வரும்.
நீங்க கஸ்டமருக்கு நீங்க உங்க 3D மாடல கொடுக்கும்போது இதை மட்டும் ஒரு நிமிஷம் நான் கலர் ஓகே கஸ்டமருக்கு நீங்க 3D மாடல கொடுக்கும்போது இதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், வேற எதையுமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாடலு அப்புறம் இந்த டெக்ஸ்சர் ஃபைல் இதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு இது நம்ம பார்த்தோம். இதே இது மல்டி ஆப்ஜெக்டா இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மல்டி ஆப்ஜெக்ட் நிறைய வைக்கிறேன். ஒரு சூசைன் வைக்கிறேன், ஒரு மங்கி ஒரு கியூப், ஒரு மங்கி, அப்புறம் ஒரு கோனு, அப்புறம் ஒரு ஸ்பியர் இது வைக்கிறேன். சோ எல்லாமே வந்து தனித்தனி ஆப்ஜெக்ட். ஓகே, எதுவுமே வந்து நான் எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட், எதுவுமே வந்து நான் ஜாயின் பண்ணல, சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிடையாது, எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து யூவி அண்ட்ராப் ஆயிருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த யூவி டேப் போனா எல்லா யூவி மேப்பும் ஓவர்லாப் ஆயிருக்கு. எல்லா யூவி மேப்பும் ஓவர்லாப் ஆகுது. கரெக்டா? சோ அப்படி ஆகக்கூடாது, எல்லாமே வந்து தனித்தனியா ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னொரு நான் செஞ்ச மாடலே உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ரெஸ்டாரண்ட் இன்டீரியர் இருக்கு பாருங்க, இதை எடுங்க. இது நான் ரெஸ்டாரண்ட் இன்டீரியர் நான் செஞ்ச மாடல் தான். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டா இருக்கும். சோஃபா இருக்கும், டேபிள் இருக்கும். இருங்க, நான் ஓபன் ஆகிட்டு நான் காட்டுறேன், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்போ இந்த ஹோட்டல்ல பாருங்களேன், இந்த ரெஸ்டாரண்ட் இன்டீரியர் நான் செஞ்சு போட்டிருக்கேன். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட். இது ரூமு, அதுக்கப்புறம் இந்த சோஃபா, டேபிள், அப்புறம் இந்த ரிசப்ஷன், அந்த ஏரியா, இந்த ஃப்ரிட்ஜ், இந்த டோரு, இந்த லைட்டு, இது எல்லாமே வந்து, அப்புறம் இந்த சோர்ல இந்த மார்பிள், இது எல்லாமே வந்து தனித்தனி மெட்டீரியல். ஓகேங்களா? சாரி, தனித்தனி ஆப்ஜெக்ட். ஆனா இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மெட்டீரியல் தான் இருக்கும். ஓகே, சோ சிங்கிள் மெட்டீரியல். இப்போ நான் ஷேடிங் வந்தா வச்சுங்களேன், இது எல்லாத்துக்குமே சிங்கிள் மெட்டீரியல் தான் இருக்கும். ஓகே, இது நான் மெட்டீரியல் வியூல உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த சோஃபாக்கு வந்து நார்மல் மேப் போட்டிருக்கேன். இந்த வுட்டனுக்கு நார்மல் மேப் இருக்கு. இந்த தரை இருக்குல்ல, இதுக்கு நார்மல் மேப் இருக்கு. அதே மாதிரி இந்த சவுத்துல உள்ள இந்த இதுக்கு நார்மல் மேப் இருக்கு. இந்த டோருக்கு நார்மல் மேப் இருக்கு. எல்லாமே வந்து பிபிஆர் டெக்ஸ்சர் தான் யூஸ் பண்ணுங்க. ஒரு சில இதுக்கு பிபிஆர் யூஸ் பண்ணல. சோ அந்த இடத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுக்கு நார்மல் மேப் வராது. இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டிவிக்கு நார்மல் மேப் வராது. அதுக்கு என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி நான் பிளாக் கலர் மேனுவல் நான் கொடுத்துட்டேன், டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணிட்டேன். ஓகே, சோ அதை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து நார்மல் மேப் வரும். இதுக்கு பிளாஸ்டிக் நார்மல் மேப் இந்த சேருக்கு. அதே மாதிரி அந்த மேல உள்ள இந்த டிசைனுக்குலாம் பேட்டர்னுக்குலாம் பிளாஸ்டிக் நார்மல் மேப், பிளாஸ்டிக் டெக்ஸ்சரோட அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட யூவி மேப்பை காட்டுறேன். சோ இதோட யூவி மேப் பாத்தீங்கன்னா இந்த லைட்டை ஃபுல்லா நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடறேன். இப்போ இதோட எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன், பண்ணிட்டு யூவி எடிட்டிங் வரேன். இதுல பாருங்க, யூவி எடிட்டிங் நான் எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. எல்லாமே வந்து தனித்தனியா நான் வந்து யூவி அண்ட்ராப் பண்ணிருக்கேன். ஆனா எதுவுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லாப் ஆகல. கதவு தனியா, 2 கதவும் தனித்தனியா இருக்கு. இது வந்து அந்த செவுரு, இது வந்து ஃப்ளோர், உடன் ஃப்ளோர் இங்க. அதே மாதிரி டிவியோட இது இங்க இருக்கு. எல்லாமே இப்படி தனித்தனியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது டிஃப்யூஸ் மேப், எமிஷன் மேப் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அடுத்தது நார்மல் மேப் பாத்தீங்கன்னா தரையோட நார்மல் மேப் இங்க வரும். சோ இது எப்படி பண்ணேன்னா எல்லாத்தையும் தனித்தனியா பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா செலக்ட் பண்ணி நான் யூவி அண்ட்ராப் பண்ணேன். ஓகேங்களா? சோ அதை நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உதாரணத்துக்கு நம்ம இந்த இதுக்கு வருவோம். இது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட். சோ இப்போ இதுக்கு எல்லாமே வந்து நான் சேமா யூவி அண்ட்ராப் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு யூவி அண்ட்ராப் வரேன். வந்துட்டு இதை நான் ஆஸ் யூஷுவல் நான் யூவி அண்ட்ராப் நார்மலா நான் எப்படி என்னோட கேம் ரெடி மாடல்ல பண்ணுவேனோ அதே மாதிரி நான் யூவி அண்ட்ராப் பண்ணுவேன். இப்போ மார்க்ஸீம் அதே மாதிரி இதுல வந்து இதுல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மார்க்ஸீம் கொடுப்பேன். ஆக்சுவலா எந்த ஆப்ஜெக்டையும் நான் மெர்ஜ் பண்ணல, கண்ட்ரோல் செய்ய கொடுத்து ஜாயின் பண்ணல, எல்லாமே வந்து தனித்தனியா தான் இருக்கு. ஜஸ்ட் நான் எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து நான் செலக்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒன்னா செலக்ட் பண்ணிருக்கிறதுனால யூவி எடிட்டிங்ல என்னால ஈஸியா யூவி அண்ட்ராப் பண்ண முடியும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் சேமா யூவி அண்ட்ராப் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுல வந்துட்டு மார்க்ஸீம், இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து அண்ட்ராப் கொடுத்தா வச்சுக்கீங்களேன்.
சோ அந்த மாதிரி இப்ப பாருங்க ரெண்டும் தனித்தனியா இருக்கு பாருங்க, ஜாயிண்ட் ஆகல. ரெண்டுக்கும் நடுவில் கேப் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மார்ஜின் இருக்குல்ல, இதுல கொஞ்சம் இப்படி கேப் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணா கேப் விடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சுசேனையும் வந்து இந்த கியூபையும் வந்து நம்ம யூவி அன்ட்ராப் பண்ணுவோம், மார்க் சீம். அதுக்கப்புறம் கீழே உள்ள இந்த இது. ஸோ அந்த யூவி அன்ட்ராப் பண்றதே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வேலை தான் நமக்கு. ஓகே ஃபைன். அடுத்தது இந்த சுசைனையும் வந்து நம்ம ப்ராப்பரா அன்ட்ராப் பண்ணணும். ஓகே, இப்போ நான் சுசைனை வந்து நாங்க சிம்பிளா நான் அன்ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த இடத்துலலாம் லைட்டா இது ஓவர்லாப் ஆகுது. பட் பாத்துக்கலாம் நாம. இந்த இடத்த பாத்தீங்கன்னா லைட்டா அப்படி எந்த ஏரியா இது, ஓகே காது பகுதியில லைட்டா அப்படி ஆகுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இத காதை மட்டும் தனி செட்டா பிரிச்சிருவோம் இதுல. ஸோ சேம் வே இந்த பக்கமும் வந்து இந்த காது சுசைனோட காதை வந்து தனி மார்க்ஸையும் கொடுத்து இது பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆப்ஜெக்டும் தனித்தனியா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். many object. ஓகே, சோ இப்போ நமக்கு 4 ஆப்ஜெக்ட் இருக்குங்க. ஒரு கியூப், ஒரு சூசேன், ஒரு கோன், ஒரு ஸ்பியர். ஆனா இந்த 4க்கும் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 4ஓட யூவி அன்ட்ராப்பும் எல்லாமே வந்து தனித்தனியா இருக்கும். இங்க எதுவுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லாப் ஆகாது பாருங்க, டச் கூட பண்ணாது, எல்லாமே தனித்தனியா. முன்னாடி நானே செலக்ட் பண்ணப்போ எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மேல ஓவர்லாப் ஆயிருந்துச்சு. பட் இப்போ ஓவர்லாப் ஆகல. நீங்க 4 இல்ல 100 ஆப்ஜெக்ட் 1000 ஆப்ஜெக்ட் கூட வச்சுக்கோங்க, ஆனா எதுவுமே வந்து ஓவர்லாப் ஆகக்கூடாது. சரிங்களா? யூவி அன்ட்ராப் பண்ணும்போது யூவி அன்ட்ராப்ல எதுவுமே ஓவர்லாப் ஆகக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த மல்டி டெக்ஸ்சர் பேக்கிங்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அது என்னன்னா, சில சமயம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 2-3 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்க வந்து காப்பி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் மாடலிங் பண்ணும்போது காப்பி பண்ணாதீங்க. யூவி அன்ட்ராப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் காப்பி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மறுபடியும் என்னோட இந்த ஹோட்டல் மாடலுக்கே வரேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிள் சேர்லாம் வந்து எனக்கு பல தடவை ரிப்பீட் ஆகுது. கரெக்டா? சோ நான் என்ன இதுல பண்ணேன்னா, நான் வந்து இந்த மாதிரி வந்து அலைன்லாம் பண்ணிட்டு இருக்கல, ஒரு டேபிள் ஒரு சேர் பண்ணினேன், அவ்வளவுதான். ஒரு டேபிள் ஒரு சேர். அப்புறம் இந்த சோஃபா செட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் மட்டும் தான் பண்ணினேன். ஓகே, அதுக்கப்புறம் இதுல இந்த டோரும் ஒரு டோர் தான் பண்ணினேன். அப்புறம் இந்த சைடுல உள்ள சோஃபாவும் ஒரு சோஃபா தான் பண்ணினேன். இந்த லைட்டும் ஒரு லைட் தான் பண்ணேன். சரிங்களா? பண்ணிட்டு அதை ப்ராப்பரா நான் யூவி அன்ட்ராப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் மெட்டீரியல் டெக்ஸ்சர் கொடுக்கும் போதுதான் நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி வைக்கிறது, அலைன் பண்ணி வைக்கிறது தான் பண்ணினேன். ஸோ அது என்ன ரீசன்னா, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி மார்க்ஸையும் கொடுத்து யூவி அன்ட்ராப்லாம் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க 2-3 ஆப்ஜெக்டா காப்பி பண்ணி வச்சிட்டீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ இந்த சுசேனை வந்து நான் மார்க்ஸையும் பண்ணதுக்கு முன்னாடி 2-3 ஆப்ஜெக்டா காப்பி பண்ணி வச்சிட்டேன்னா என்ன ஆகும்னா, இந்த சூசேனுக்குள்ளேயே போய் நீங்க வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மார்க்ஸையும் கொடுக்கணும். அப்புறம் இந்த இதையும் செலக்ட் பண்ணி மார்க்ஸையும் கொடுக்கணும், இதையும் செலக்ட் பண்ணி மார்க்ஸையும் கொடுத்து எல்லாத்தையும் நீங்க யூவி அன்ட்ராப் பண்ணீங்கன்னா ஒரு சூசேனுக்கு பதிலா அங்க ஏகப்பட்ட சூசேன் அந்த சீம்லாம் இருக்கும் இந்த யூவி அன்ட்ராப். பட் நமக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். நமக்கு சிம்பிளா இருக்கணும். ஏன்னா எல்லாமே இதுக்கு என்ன மெட்டீரியல் டெக்ஸ்சர் வருதோ அதே தான் இதுக்கும் வரப்போகுது. கரெக்டா?
சோ நீங்க எதுக்கு வந்து நீங்க மொத்தமா இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு முதல்ல வந்து யூவி அன்ராப் மார்க்ஸிங் பண்ணி யூவி அன்ராப்லாம் பண்ணுங்க. யூவி அன்ராப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி வைப்போம். சரிங்களா? அதுதான் வந்து உங்களோட வேலை ஈஸியா இருக்கும். சோ இப்போ நமக்கு 4 ஆப்ஜெக்ட்டுமே வந்து தனித்தனி யூவி அன்ராப் ஆயிடுச்சு. ஓகே, சோ நாளைக்கு நான் செலக்ட் பண்றேன். எடிட் மோடுக்கு வந்தா எனக்கு தனித்தனியா யூவி அன்ராப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து இதை மூவ் பண்ணி வைக்கணும்னா வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். மூவ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கு நாம 4க்கும் நம்ம வந்து சிங்கிள் இப்ப நான் இதுக்கு வந்து நான் ஒரு மெட்டாலிக் கொடுக்குறேன், இதுக்கு வந்து பிரிக் டெக்ஸ்சர் கொடுக்குறேன், இதுக்கு மெட்டாலிக் கொடுக்குறேன், இதுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுக்குறேன், இதுக்கு வேற மெட்டீரியல் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த கியூபுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஷேடிங் டேப் போறேன். கவனமா பாருங்க, குழம்பிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் இதுல நீங்க தப்பு விட்டாலும் உங்களோட ஆக்சுவல் டெக்ஸ்சரே வந்து அது ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ இதுல மேப்பிங் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு இதுக்கு பிரிக் டெக்ஸ்சர் கொடுக்குறேன். கியூபுக்கு வந்து பிரிக் டெக்ஸ்சர் கொடுப்போம். பிரிக் டெக்ஸ்சரோட கலர் இதுல வேல்யூ வந்து நான் நல்லா இப்படி இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பிரிக்கு தனி மெட்டீரியல். ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா மெட்டல். ஸோ இதோட இந்த 3 மட்டும் காப்பி அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்து இங்க இப்படி பேஸ்ட் பண்றேன். ஏன்னா நான் உட்காந்து நான் போட்டுட்டு இருக்க விரும்பல. இப்ப ஃபர்ஸ்ட் பிரிக் வச்சிருக்கீங்களா, அடுத்து நான் இது மெட்டல் இருக்குல்ல, இதை தூக்கி நான் இங்க கொடுக்குறேன். அடுத்தது கோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் டெக்ஸ்சர் கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலாம், ஏதாவது. சரி, கோன் சும்மா வைப்போம். இமேஜ் டெக்ஸ்சர் உட்டு கொடுப்போம். கோனுக்கு வந்து நம்ம உட்டன் டெக்ஸ்சர் கொடுப்போம். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் கொடுப்போம். சரிங்களா? ஸ்பியருக்கு வந்து ஃபேப்ரிக் கொடுப்போம். ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் வைக்கிறேன். ஃபேப்ரிக் இருக்குல்ல, சோ இதை நான் இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பரா டெக்ஸ்சர்லாம் வந்து கொடுத்துருக்கு. பட் என்னோட யுவி மேப் படி பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் இந்த மாதிரி அசிங்கமா வருது. சோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஆப்ஜெக்ட் நோட இதுல கொடுத்தா வச்சுங்களேன், ஜெனரேட்டட் கொடுத்தா ஆப்ஜெக்ட் வேணாம், யுவியே இருக்கட்டும். ஓகே சார், இதுக்கு இருக்கட்டும். இப்போ சோ இப்போ நமக்கு 4 இது இருக்கு. இதுல வந்து நான் மெட்டாலிக் வந்து நான் வேற ஏதாவது மெட்டல் கொடுக்குறேன். இந்த மெட்டல் தான் அப்புறம் கொடுத்தோம்ல, வேற ஏதாவது மெட்டல் கொடுப்போம். மெட்டல் என்ன கொடுக்கலாம்னா மெட்டல் இந்த மெட்டல் கொடுப்போம். மெட்டல் 27 அந்த இதை கொடுப்போம். ஓகே, சோ இப்போ இந்த 4 டெக்ஸ்சர் நான் கொடுத்துருக்கேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 4 மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிருக்கேன். சோ நான் இங்க வந்து எல்லா மெட்டீரியல்லையும் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் இப்படியே இருக்கணும். இதுல வந்து நேம் வந்து பேக்கிங் இமேஜ்னு கொடுப்போம். பேக்கிங் இமேஜ் நான் இப்படி கொடுத்துறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். கொடுத்துட்டு எல்லா இதுலயும் நீங்க எப்படி இதை கொடுங்க, கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த எல்லா மத்த இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிருங்க. மத்த நோடெல்லாம் டீசெலக்ட் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இதா இருக்குல்ல, உங்களோட பேக்கிங் இமேஜ் நீங்க கொடுத்துருக்கீங்களா, அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண அந்த டெக்னிக்கை இதுலயும் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து ஷேடர் எடிட்டர் வாங்க, இங்க வந்து இமேஜ் எடிட்டர் வாங்க. இதெல்லாம் உங்க பேக்கிங் இமேஜ் அந்த நீங்க ரெடி பண்ண இமேஜை ஓபன் பண்ணுங்க. பண்ணிட்டு 4 ஆப்ஜெக்டையும் செட் பண்ணுங்க. நல்லா கேளுங்க, 4 ஆப்ஜெக்டை செட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை இது உள்ளேயே நீங்க வந்து எடிட் மோடுக்கு போயிட்டு இதை மட்டும் செட் பண்ணி வேற நியூ மெட்டீரியல் கொடுத்து வேற டெக்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா அதுவும் நீங்க என்ன பண்ணுங்க, அதுலயும் வந்து இந்த பேக்கிங் இமேஜ் இதை வந்து அந்த மெட்டீரியலை நீங்க
பேஸ்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த 4 ஆப்ஷனே செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு இதுல சைக்கிள்ஸ் போங்க. வந்துட்டு இங்க அத பேக் வாங்க. இதுல டிஃப்யூஸ் மேப் போங்க. கலர் மட்டும் இருக்கட்டும், மிச்சம் ரெண்டையும் டீசெலக்ட் பண்ணிட்டு பேக். சோ இப்போ உங்களுக்கு அந்த 4 இதுவும் பேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிரிக் அந்த கியூபோட இது பேக் ஆயிடுச்சு பாருங்க. பிரிக் டெக்ஸ்சரோட டிஃப்யூஸ் பேக் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் அடுத்த இது வந்து ஏதாவது சுசேனா. ஃபர்ஸ்ட் பிரிக்கோடது ஆயிடுச்சு. அடுத்து சுசேன் இந்த மங்கியோட இந்த மெட்டாலிக் டிஃப்யூஸ் மேப் இங்க பேக் ஆயிருக்கு பாருங்க. அடுத்து மூணாவது கோனோடது. ஓகேங்களா? கோனோட அந்த உட்டன் டெக்ஸ்சர் வந்து பேக் ஆயிட்டு இருக்கு இப்போ. பாருங்க, கோனோடது பேக் ஆயிடுச்சு. பட் இது ஏன் ஓவர்லாப் ஆகுது? என்ன பிரச்சனை? ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு லைட்டாட்டு. ஏதோ தப்பு பண்ணிருக்கேனா? லைட்டா வந்து ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை எடுத்து இங்க வச்சிருவோம். சரிங்களா? ஓகே, இதை எடுத்து இப்படி வைப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா மறுபடியும் நம்ம வந்து பேக் பண்ணுவோம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? சோ வந்து UV எடிட்டிங் இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லாப் ஆகுது. சோ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் நீங்க UV அண்டர் பண்ணும் போதே ஸ்பேசிங் விட்டுருக்கலாம். பட் நான் தெரியாதமா ஸ்பேசிங் விட இந்த இமேஜை தவிர மிச்சம் வேற நீங்க உங்களோட ஓன் டெக்ஸ்சர் இமேஜ் இருக்குல்ல, அதை எதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் டெக்ஸ்சர் எடுத்து டச் பண்ணிடாதீங்க, செலக்ட் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஓவர்லாப் அதே அது வந்து என்ன ஆகும்னா அந்த இமேஜே ஓவர்லாப் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிரிக் டெக்ஸ்சர் வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்து மெட்டாலிக் சேவ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து அநேகமா அந்த கோனோட உட்டன் இது சேவ் ஆயிடுச்சுங்க. உட்டன் இது சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் வந்து இப்போ ஆக போகுது. ஃபேப்ரிக் ஆயிடுச்சு. சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 தனித்தனி ஆப்ஜெக்டோட எல்லா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா அங்க இமேஜ் சேவ் ஆயிடுச்சா? சோ இது என்ன பண்ணுன்னா சேவ் இமேஜஸ் பேக்கிங் இமேஜ் அண்டர்ஸ்கோர் டிஃப்யூஸ் அப்படின்னு கொடுப்போம். சோ இப்போ இதுல டிஃப்யூஸுக்கு பதிலாட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ரஃப்னஸ் மேப் கொடுங்க. ஓகே, ரஃப்னஸ் மேப் கொடுத்தாச்சா? அடுத்தது இதுல வந்து இந்த மெட்டலோட ரஃப்னஸ் மேப் எங்க இருக்கு? ரஃப்னஸ் மேப் எடுங்க. அடுத்து இதுல வந்து உட்டன் டெக்ஸ்சர் இருக்கா, அதோட ரஃப்னஸ் மேப் எடுங்க. அடுத்தது ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதோட ரஃப்னஸ் மேப்பையும் எடுங்க. எடுத்துட்டு மறுபடியும் 4ஐயும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு இந்த இதுல வந்து ஒண்ணும் எல்லா இதையும் இந்த இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க வேற எதையாவது செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து டீசெலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேக்கிங் இமேஜ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் பேக் இமேஜ் கூட. இந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும் கொஞ்சம். ஆனா நீங்க வந்து மேனுவலா அந்த டெக்னிக் யூஸ் பண்றதுனால டைம் கன்சியூம் பண்ணது அப்படிங்கறத தவிர மேனுவலா நீங்க வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணுவீங்களா, அந்த வேலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அந்த மெயின் அந்த இன்டீரியர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேலை வந்து கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாம நீங்க கஸ்டமருக்கு கொடுக்கும் போது கஸ்டமருக்கும் ஈஸியா இருக்கும். நீங்களே கூட 3D மாடல் நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஒரே மெட்டீரியல் 5 PBR டெக்ஸ்சர் ரெடி பண்ணி கொடுத்துருங்களா? அதான் இப்போ பாருங்க, ரஃப்னஸ் மேப் பிரிக்கோட ரஃப்னஸ் இங்க வந்துடுச்சு, ஃபேப்ரிக்கோட ரஃப்னஸ் இங்க வந்துடுச்சு. அடுத்து கோன் அந்த வுட்டோட ரஃப்னஸ் இங்க வந்துடுச்சு, மெட்டாலிக்கோட ரஃப்னஸ் இங்க வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் கொடுத்து இதுல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரஃப்னஸ் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்துட்டு இதோட நார்மல் இல்ல மெட்டாலிக் மேப் பண்ணுவோம். பட் இதுல வந்து நமக்கு பிரிக் டெக்ஸ்சர்ல வந்து மெட்டாலிக் கிடையாது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை தூக்கிட்டு மெட்டாலிக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீரோனா கருப்பு. ஓகே, அடுத்தது இதுல வாங்க. பட் இதுல மெட்டாலிக் இருக்கும். சோ இதுல வந்து மெட்டாலிக் மேப்பை என்ன பண்ணுவோம்? அடுத்து வுட்டுக்கு வாங்க. வுட்லயும் வந்து உங்களுக்கு மெட்டாலிக் மேப் இருக்காது. சோ என்ன பண்ணா இத ஜீரோனா நமக்கு கருப்புனா ஜீரோன்னு அர்த்தம். ஓகே.
அடுத்து ஃபேப்ரிக்லயே நமக்கு மெட்டாலிக் வராது. ஸோ அங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா 0 கருப்பு வந்து 0 ஆக்கிடுவோம். ஸோ மெட்டல்ல மட்டும் தான் மெட்டாலிக் வரும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இதையா செலக்ட் பண்ணிட்டு இந்த உங்களோட இந்த பேக்கிங் இமேஜை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு 4 மெட்டீரியலே நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வந்துட்டு இல்லைங்க. ஸோ அந்த கருப்பையும் அங்க போட்டுரும். அதே மாதிரி மெட்டாலிக் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மெட்டாலிக் மேப் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா மெட்டாலிக் மேப்ல என்ன இருக்குன்னா ஃபுல்லா வெள்ளை கலர் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த வெள்ளை கலர் அங்க வந்துடும். அடுத்தது கோன்ல வந்து நமக்கு கருப்பு கலர் தான் கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ அதுவும் கருப்பு கலர் கொண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காட்டு. அடுத்து ஃபேப்ரிக்லயும் மெட்டாலிக் இல்லாதனால கருப்பு கலர் கொடுத்துருக்கோம். அதனால அதுவும் வந்து கருப்பு கலரே இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை சேவ் ஆஸ் கொடுத்து இதுல வந்து மெட்டாலிக் போடுங்க. அண்டர்ஸ்கோர் மெட்டாலிக் ஆயிடுச்சா? அடுத்தது நார்மல் மேப் வந்து பண்ணணும். ஸோ நார்மல் மேப் அதே மாதிரி நார்மலை செலக்ட் பண்ணுங்க. இங்கேயும் வந்து நார்மல் எங்க இருக்கு அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இதுலயும் கொண்டு வந்துட்டு நார்மல் எங்க இருக்கு இதுல செலக்ட் பண்ணுங்க. இதுலயும் வந்து நார்மலை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு எல்லா இதுவும் ப்ராப்பரா கொடுத்துருவோம். நம்ம ஏன்னா நம்ம நிறைய இதுல வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்ல நோட. ஸோ ப்ராப்பரா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எல்லா இதுலயும் வந்துட்டு உங்களோட பேக்கிங் இமேஜ் நீங்க கொடுத்தீங்களா ஒரு இமேஜ் இன்புட் ஆட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 4 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு பேக் கொடுங்க. நார்மல் மேப்பு கியூப் இருக்கக்கூடிய இடத்துல வரும். வந்துடுச்சா? அடுத்தது மெட்டாலிக்கு ஒரு நார்மல் மேப் கொடுத்தோம்ல இந்த இன்புட் இமேஜ் ஆட்டு அதோட இது அங்கிட்டு வந்துடும். மெட்டாலிக் வரக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல அந்த வந்துடுச்சா? அடுத்தது உட்டுக்கு ஒரு நார்மல் மேப் இருக்கும்ல அது வந்து கோனோட யூவி அண்ட்ராப் எங்க பார்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வரைப்போம். வந்துச்சா? அடுத்தது ஃபேப்ரிக்கோடது ஸ்பியரோடது ஃபேப்ரிக்கோட நார்மல் மேப் எங்கெல்லாம் அந்த ஸ்பியரோடது இருக்கோ அங்க வந்துருச்சு பாருங்க. சோ இப்போ இது என்ன பண்ணணும்னா சேவ் இமேஜ் சேவ் ஆஸ் கொடுத்து நார்மல். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இத வந்து நம்ம அப்படி மூடிடுவோம். ஐயோ இது ஒண்ணு ஐயோ இது ஒரு பெரிய தலைவலிங்க. ஆக்சுவலா இருங்க இதை முடிச்சு க்ளோஸ் பண்ணி. ஓகே அதை க்ளோஸ் பண்ணதுக்குள்ள பெரும்பாடாயிட்டு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதுக்கு கொடுத்துக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை ஃபுல்லா நம்ம அடிச்சு தூக்கிடுவோம். ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே. சோ இப்போ நமக்கு சிங்கிளா ஒரு மெட்டீரியல் மட்டும் ரெடி பண்ணுவோம். டெக்ஸ்டர்ஸ் அப்படின்னு மெட்டீரியல் ரெடி பண்ணுவோம். இந்த மெட்டீரியலை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது 4க்கும் நாம கொடுத்துருவோம். அந்த மெட்டீரியல் நம்ம இப்போ இன்னும் நமக்கு அது தேவையில்லை. சரிங்களா? அந்த மெட்டீரியல் ஃபுல்லா நம்ம தூக்கியாச்சு. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4க்குமே வந்து ஒரே மெட்டீரியல் கொடுத்தாச்சு. டெக்ஸ்டர் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் பேர் தான் டெக்ஸ்டர். நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம பேக் பண்ணோம்ல அதை தூக்கி நம்ம இந்த டிஃப்யூஸை தூக்கி கொடுப்போம். இங்க பாருங்க நீங்க கொடுத்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காமன் மெட்டீரியல்ல எல்லாமே ஒரே இதுல முடிஞ்சது பாரு. அடுத்தது மெட்டாலிக்க தூக்கி மெட்டாலிக்ல போடு. அடுத்தது ரஃப்னஸ் மேப் தூக்கி ரஃப்னஸ் மேப்ல கொடுங்க. அடுத்தது நார்மல் மேப்பை தூக்கி நார்மல்ல தூக்கி கொடுங்க. ஆனா நார்மல் மேப் போடும்போது மட்டும் இந்த நார்மல் அப்படிங்கிற இதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பரா 4 டெக்ஸ்டரும் உங்களுக்கு ஒரே டெக்ஸ்டர்ல உங்களுக்கு அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டு. சோ இந்த ஒர்க்கை தான் வந்து என்ன பண்ணுன்னா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுது. ஆனா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நமக்கு முடியாது. கரெக்டா? ஆனா பிளெண்டர்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இப்படி ஆப்ஷன் இருக்குங்கிறது எனக்கு ரீசெண்டா நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு மெட்டீரியல் டெக்ஸ்டரை வந்து பேக் பண்றது தெரியும். ஆனா பேக் பண்றதை இப்படி யூஸ் பண்ணலாங்கிறதே நான் வந்து ரீசெண்டா தான் உட்காந்து யோசிச்சேன். நான் பேசாம சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் வாங்கிடலாமான்னு கூட யோசிச்சேன். ஆனா என்ன பிரச்சனைனா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் வாங்கினாதான் காசு ஜாஸ்தி. ரெண்டாவது சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் வாங்கிட்டு அதை யூஸ் பண்றது எப்படின்னு உட்காந்து படிக்கணும். அது அடுத்த தலைவலி. சரிங்களா?
சோ இந்த ரெண்டு விஷயம் தான் மெயினா. இந்த ரெண்டு விஷயத்துக்காகவே நான் வந்து வேற ஏதாவது வழி இருக்கும்டா, பிளெண்டர்ல டெக்ஸ்சர் பெயிண்டிங் வச்சிருக்கான்னா வேற ஏதாவது வழி இருக்கும் நான் திங்க் பண்ணேன். அப்படி திங்க் பண்ணும்போது எனக்கு இந்த யோசனை வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்சரையும் ஒவ்வொரு டெக்ஸ்சரோட ஒவ்வொரு மேப்பையா நம்ம வந்து ஒரே டெக்ஸ்சர் ஃபைல நம்ம பேக் பண்ணிட்டா வச்சுங்களேன், அது எத்தனை இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வந்து இந்த உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் உட்காந்து கண்டுபிடிச்சது. மாடல் வந்து பெருசா நான் எதுவும் பண்ணல, பெருசா ஜஸ்ட் ஏதாவது பண்ண முடியுமா நான் யோசிச்சேன். ஸோ அப்படிதான் அந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி பண்ணுங்கன்னா ஒரு 8 இமேஜ், ஒரு 8 ஆப்ஜெக்ட் வைங்க. 8 ஆப்ஜெக்ட்டுமே வந்து தனித்தனி மெட்டீரியல் கொடுத்து எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் தனித்தனியான எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா யூவி அண்ட்ரா பண்ணி எல்லாத்துக்கும் தனித்தனி டெக்ஸ்சர் கொடுங்க. கொடுத்துட்டு அதை அப்புறம் ப்ராப்பராட்டு ஒரு இமேஜ்ல பேக் பண்ணி எடுக்க பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரே ஆப்ஜெக்ட் குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனி மெட்டீரியல் கொடுங்க. அதே மாதிரி இதுல வந்து இந்த ஒரு ஃபேஸுக்கும் தனித்தனி மெட்டீரியல் கொடுங்க. கொடுத்துட்டு அது எல்லா மெட்டீரியலையும் ஒரே இமேஜ் ஃபைலா பேக் பண்ணி எடுக்க பாருங்க. சோ அப்படி நீங்க பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். சரிங்களா? அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு, நீங்க யூவி அண்ட்ரா பண்றது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லாப் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னா, நீங்க வந்து பேக் பண்ணும்போது எந்த இமேஜ் மேல பேக் பண்றீங்களோ, அதாவது எந்த இமேஜ்ல பேக் பண்றீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அதை தவிர வேற இந்த நோட செலக்ட் பண்றது, நீங்க கொடுத்துருக்க இன்புட் டெக்ஸ்சரை செலக்ட் பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க கொடுத்துருக்க இன்புட் டெக்ஸ்சரையே அது ஓவர்ரைட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? சோ அப்படி பண்ணக்கூடாது. ப்ராப்பரா நீங்க நான் பண்ண டுட்டோரியல் உங்களுக்கு புரியாட்டுனா திருப்பி விடவும் கூட 2-3 தடவை பாருங்க. ஓகே? சோ ப்ராப்பரா பண்ணுங்க, எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க. இந்த டெக்னிக் உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் வேலையை கொஞ்சம் குறைக்கும். ஒரு 40% வரைக்கும் உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் வேலையை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு டுட்டோரியல்ல சந்திக்கிறேன். ஸோ தொடர்ச்சியா வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு, போட்டுக்கிட்டு 1 மாசம் ஆயிடுச்சு. ஸோ இனிமே நான் தொடர்ச்சியா வீடியோ வந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பபாய்.